முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அரியலூரில் 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்கள் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகத்தில் விவசாயத்தை மென்மேலும் பெருக்கவும் வேளாண் பெருமக்களின் நலன் காக்கவும் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்திற்குட்பட்ட வாரணவாசி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் 308 சிறு குறு விவசாயிகளுக்கு 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்களை அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி தங்களது பயிர் கடன்களை கருணை உள்ளத்தோடு தள்ளுபடி செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ் விவசாயிகளை கடன் தள்ளுபடி செய்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு 1,30,000 கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கடன் தள்ளுபடியால் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு விவசாய சங்க சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விவசாய கடன் வாங்கி விவசாயம் செய்திருந்தேன். இப்போ அம்மாவின் தேர்தல் வாக்குறுதியின் மூலம் விவசாய கடன் தள்ளுபடி செய்ததற்கு சொல்லியிருந்தாங்க. அதுபடி எனக்கு 90,000 தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.